ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான தலைப்பு, ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சமீபமாக லயோலா கல்லூரியில் நடந்த எக்ஸிபிஷனில் ஓவியர் முகிலன் இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரி ஓவியம் வரைஞ்சிட்டார் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னோம், ஒரு படத்தை எடுத்து சொன்னோம். அந்த ஒரு பெண்ணின் அந்தரங்க உறுப்புக்குள்ளே திரிசூலம் போகிற மாதிரி காட்டியிருந்தது. அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியமும் இருக்குது, அது அவருக்கே தெரியாது. அப்போ பாருங்கள், ஒரு நாஸ்திகரையே பயன்படுத்தி இறைவன் தன்னுடைய ஞானத்தை சொல்கிறாருன்னா யார் புத்திசாலி? கடவுளோட நம்ம புத்திசாலி. அதே மாதிரி இன்றைக்கி அடுத்த படம், இது ரொம்ப சுவாரஸ்யமான படம். என்ன அப்படின்னா, திரிசூலத்தில் அந்த நடுவில் இருக்குது இல்லையா வேலை, அதில் ஆணுரையை மாட்டி வச்சுருப்பார். ஸோ அவர் எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னே தெரியல. சரி, ஆனால் அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அதுலேயும் இறைவன் இவரை அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அது சரியா, அது எப்படி, ஆனால் அதை பற்றி பெருசாக சொல்லலை. இவங்களோட இது அந்த ஒரு பெண்ணுடைய அதுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. இது தனியாக இருந்துச்சு. இதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு தெரியல. கொடுத்தாங்க, பட் இதை விட அது மோசமாக இருந்துச்சு அப்படின்றதுனால. ஆனால் இது ஒரு விதத்தில், அதாவது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. இப்போ நம்ம நிறைய வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் சொல்கிற விஷயம்லாம், என்ன நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறியா, உங்களுக்கு ஆதரவாக சொல்லிக்கிறியா அப்படின்ட்டு. இப்போ மகாபாரதத்துடைய ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு, கீதை கொலைக்கார நூல், பிரிவினை பேசுகிற நூல் அப்படின்ட்டு பெரியாருடைய தொண்டர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நூலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அதில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால இப்படி இருக்குதுன்ட்டு நம்ம போடுறோம். இப்போ இது ஒன்று தான். இந்த என்ன நடக்குதுன்னா, இதுதான் மகாபாரதத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. துரியோதனுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும், தர்மருக்கு எல்லாமே நல்லா தான் தெரியும், நல்லவங்களாக தான் தெரியும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கான விளக்கமும் இருக்க போகுது. ஆனால் இது உண்மையும் கூட. அவர் சொன்னது உண்மையிலே இறைவனுடைய ஞானம், அந்த திரிசூலத்தில் ஆணுரையை மாட்டினது. ஆனால் இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யோசித்தோம், அதாவது அவங்க ஆங்கிளில் யோசித்தோன்னா இது ரொம்பவே தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது அப்படின்னா, இதுவுமே ஒரு விதத்தில் பெண்களை அவமானப்படுத்துறது தான். எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு பொருள் அந்த ஆணின் அந்தரங்க உறுப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் உடனே அதை காமத்துக்கு பயன்படுத்துவா அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த பொருள்லையும் மேலே ஆணுரை போட்ட மாதிரி இருக்குது. இது கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்குது இல்லையா? ஆனால் ஞானம் தெரியாமல் யோசிச்சா அதுக்கு அதான் அர்த்தம் இல்லையா? சரி, இப்போ ஞானம், ஏன்னா இது உண்மையிலே அந்த படம் இந்து மதத்தை கேவலப்படுத்துறதுலாம் ரெண்டாவது தான், பெண்ணினத்தை கேவலப்படுத்துறது தான் முதலானது. ஆனால் அதை பற்றி யாருமே வாய் திறக்கல. அது அவங்களுக்கே தெரியல, வரைஞ்சவருக்கும் தெரியல, பார்க்குறவங்களுக்கும் தெரியல. சரி, ஓகே. அடுத்தது ஞானம், அது எப்படி சரி, அந்த சித்திரம் எப்படி சரி அப்படின்னா, அந்த உண்மையிலே இந்த ஆணுரை ஒரு கருத்தடை சாதனம், அதாவது அதிகமாக பயன்படுத்தப்படுற கருத்தடை சாதனம்னு நினைக்கிறேன் இது. ஸோ எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? அதாவது இப்போ தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ காமத்துக்கு சேஃபாக காமத்தில் ஈடுபடணும்னு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்ததுடைய நோக்கம் என்னென்னா, குழந்தை பிறப்பை தடுக்கிறதுக்காக இல்லையா? ஆனால் இப்போ அதுவே என்ன ஆயிடுச்சு, வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ வயசானாலும் மனிதன் காமத்திலே மூழ்கி இருக்கிறதுக்கு உதவுற ஒரு சாதனம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனாலும் கள்ளத்தொடர்புக்கெல்லாம் மெயின் காரணமே அதுதான். அதை மட்டும் நிறுத்திட்டாலே கள்ளத்தொடர்புலாம் போயிடும், எந்த சட்டமும் போடவே தேவையில்லை. கொலை ஃபுல்லாக காணாமல் போயிடும், 90% கொலை போயிடும். ஏன்னா கொலை ஃபுல்லாக கள்ளத்தொடர்புனால தானே வருது. ஆனால் இது சாத்தானுடைய ராஜ்யம், அதனால் இப்போ அதெல்லாம் நடக்காது. நடந்த ஆச்சரியம். சரி, ஓகே. ஆனால் அதோடைய பர்பஸ் என்னென்னா, குழந்தை பிறப்பை தடுக்கிறது. எதோடைய பர்பஸ்?
ஆணுரையுடைய பர்பஸ் அல்லது எந்த கருத்தடை சாதனத்துடைய நோக்கம் வந்து அதுதான். இப்போ இதை வந்து திரிசூலத்தில் அவர் மாட்டியிருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவாக யோசித்த அதே விஷயத்தையே இப்போ பாசிட்டிவாக யோசித்தோன்னா அந்த ஆணுரை பண்ணுற வேலையை திரிசூலம் பண்ணுதா அப்படிங்கிறது தான். இவர் வந்து ரிவர்ஸாக பண்ணார் இல்லையா, அந்த திரிசூலமே கற்பழிக்குதுன்ற அர்த்தத்தில் தான் அதை காட்டியிருக்கிறார். இவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் வந்து அந்த அவங்க எல்லாருமே கற்பழிக்கிறவங்க, இந்துக்கள்னாலே கற்பழிக்கிறவங்கன்ற மாதிரி அர்த்தத்தில் அவர் பண்ணியிருக்கிறார். சரி, ஓகே. இப்போ அதையே நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த திரிசூலம் வந்து குழந்தை பிறப்பை தடுக்குமா அப்படின்னா தடுக்கும். உடனே யோசிக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூலத்தில் ஆணுரையை மாற்றி அதுலேருந்து ரத்தம் வேறு இருக்கும். அவ்வளோ நுணுக்கமாக எப்படி பண்ணாருன்னு தெரியல. ஸோ என்னென்னா கர்ப்பம் தரிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில சாதனங்களை வச்சு வந்து அந்த காலத்தில் கருக்கலைப்பு நடக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சிடாதீங்க. ஸோ அப்படியெல்லாம் இது கிடையாது. திரிசூலன்றது வந்து ஏன்னா ஒரு அதாவது இதை வச்சு மதிமாறன் சகோதரர் வந்து வேலு தான் நம்மள தமிழர்களுடைய ஆயுதம், வில்லு வந்து உயர்ந்த வர்க்கத்தினருதுன்ட்டு அவர் அதை வச்சு ஒரு புதுசாக ஒரு கதையை உருவாக்குறார். சரி, அதாவது வேலு எங்கே கொடுத்துருக்குறாங்க, அதுவும் சாமிக்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? சரி, ஆனால் சாமிக்கிட்ட இருக்கிற எதுவுமே வந்து கொலை பண்ணுற ஆயுதம் கிடையாது. அதை பார்த்தோன்னே கொலை பண்ணுறது தான் தோணுது. அதனால் நம்ம அப்படி சொல்லிடுறோம். அப்படி கொலை பண்ணுறவங்கள கோயில் கட்டி கும்பிடுவோம். அப்போ அந்த திரிசூலம் எதை குறிக்குது அப்படின்னா திரி 3 இல்லையா? ஸோ 3 முனைகள் கொண்டிருக்க அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா 3 கால ஞானம், 3 கால ஞானத்தை பற்றிய ரகசிய, 3 உலகத்தை பற்றிய ரகசியம், 3 மூர்த்திகளை பற்றிய ரகசியம். இதை இறைவன் தான் கொடுக்கிறார். ஸோ திரிசூலன்றது சிவன் கொடுக்கறது. சிவன் தான் எல்லோருக்கும் கொடுக்குறார். சிவன் கிட்ட தான் எப்பயும் திரிசூலம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அவர் நெருக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் திரிசூலம் இருக்கும். அவருடைய குழந்தைங்க கிட்ட இருக்கும், அவருடைய மனைவி கிட்ட இருக்கும், பார்வதி கிட்ட இருக்கும், காளி கிட்ட இருக்கும் இல்லையா? ஏன்னா அது கொடுக்கறது. அதாவது இந்த 3 கால ஞானத்தை குழந்தைகளாகிய நமக்கு இறைவன் கொடுக்குறார். எப்போ கொடுக்குறாருன்னா கலியுக இறுதியில். ஸோ ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு ஷார்ட்டாக இப்போ சொல்கிறேன். இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தினால இயங்கிட்டு இருக்குது. இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி இருக்கும். முதலாக இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும். அங்கே நாம் வந்து தேவதைகளாக தான் பிறப்போம். அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். இங்கே வாழ்ந்தவங்க நம்மளே மறுபிறவை எடுத்து இப்போ நரகத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தில் வந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம். துக்கத்தை அனுபவிக்கும் போது சொர்க்கத்தில் இருந்த அந்த தேவதைகள் வந்து நாம தான்றதை மறந்து அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுட்ருக்குறோம். கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். எங்கேருந்து வர்றாருன்னா இந்த இடத்துலேருந்து வர்றாரு. இதுக்கு பேர் தான் பரந்தாமன்றது. இந்த இடம் எப்பவுமே செம்பொன் நிறமாக இருக்கும். இதே தான் கிறிஸ்தவர்கள் பரலோகன்றாங்க. இங்கே இறைவன் ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருப்பார். நம்மளும் உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரம் மாதிரி தான் இருப்போம். அதாவது நம்மளுடைய உயிர் அப்படின்றதோட நாமளே உயிர் தான். இதுதான் நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உயிர் கிடையாது. உயிர் நாம் அந்த உயிர் போட்டுக்கிற உடல், இது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் இந்த உடம்பு. ஸோ நாம் இங்கே இருப்போம். நமக்கு இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம், அவரும் நம்மளும் ஒரே மாதிரி புள்ளியாக தான் இருப்போம். அந்த உயிரை தான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ பூர்வமத்தில் நாம் ஆத்மாவாக இருக்கிறோம். இறைவன் எந்த உடம்புலையும் வரல, இங்கேயே இருப்பார் எப்போவுமே. அவருடைய பேர் தான் சிவம். அதனால தான் சதாசிவன் சொல்கிறோம். அதாவது உடலே எடுக்காமல் எப்பொழுதும் ஒளியாக இருக்கிறார். ஆனாலும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற ஞானம் எல்லாம். ஸோ அதை சொல்லியே ஆகணும். சொன்னால் தான் துக்கத்தில் இருக்கிற நம்மளை மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். ஏன்னா நரகம் முடிஞ்சோடனே சொர்க்கம் வந்துடும். இதே பூமி சொர்க்கமாக மாறிடும். ஸோ கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியை இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். அதாவது பிரம்மா வாய் வழியை பிறக்கிறோம், பிராமண ஜென்மம். அதனால தான் உயர்ந்த ஜென்மன்றது இப்போ இறைவன் வாய் வழியாக ஞானத்தை கேட்குற பிராமணர்கள். ஸோ இதோடைய நினைவாக அவங்களுக்கு போயிடுச்சு மகிமை. ஆனால் உண்மையான மகிமை நமக்கு தான். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா
இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது. தங்கம் வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சுகமான உலகம். யாரும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உலகத்தை இறைவன் படைத்தார். மீண்டும் அதே மாதிரி உலகம் உருவாக போகுது. அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. என்ன பண்ணணும்? என்னென்னா, இந்த சொர்க்கத்தில் இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது நமக்கு. காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் உடலில் இருந்தாலும் உடல் நான் கிடையாது, அழிவற்ற ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வில் இருப்போம். ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்போம். அப்போ அகங்காரம் இருக்காது, காமம் இருக்காது, கோபம், பற்று, பேராசை எதுவுமே இருக்காது. அப்படி இருந்த நாம் சொர்க்கம் முடிஞ்சு 2500 வருஷம் முடிஞ்சு இந்த பூமி நரகமாக மாறும்போது, நரகன்றது ஒன்றும் இல்லை, அப்படியே பழசாகுது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்றதை மறந்துட்டு உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் காமம் வருது, கோபம் வருது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ துக்கமும் வருது. அப்போ தான் துக்கம் தாங்காமல் கோயில் கட்டுறோம். அப்போ தான் வேதங்கள் எல்லாமே வருது. இங்கே வேதங்கள், மதங்கள் எதுவுமே இருக்காது, கோயில் எதுவுமே இருக்காது. யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. துக்கம் வரும்போது தான் இறைவனை தேடுவோம். அப்போ தான் கோயில் கட்டுறாங்க, அப்போ தான் மதங்கள்லாம் உருவாகுது. இருந்தாலும் அதன் மூலமாகவும் துக்கம் தான் வருது. காரணம், எந்த மதத்துலையும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் உங்களுக்கு துக்கம் கொடுக்குது. குறிப்பாக காம மகாசத்ருன்னு சொன்னதே கிடையாது. அவங்க வேணால் தூய்மையாக இருப்பாங்களே தவிர அவங்கள ஃபாலோ பண்ணவங்களே தூய்மையாக இருக்க சொன்னது கிடையாது. ஸோ இப்போ கடைசி 100 வருஷம் இறைவன் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ தூய்மையாக இருந்தே ஆகணும், காமத்தை வென்றே ஆகணும், அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அது சாத்தியமா? இறைவன் சொல்கிறார், சாத்தியம். எப்படி சாத்தியம்னா, உடல்னு நினைக்கிறவரையும் தான் உங்களுக்கு காமம் இருக்கும். நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, ஆத்மா. பூர்வமத்தியில் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அந்த ஆத்மா தான் கண்ணு வழியாக பார்க்குது, ஆத்மா தான் வாய் வழியாக பேசுது. ஆத்மா போயிடுச்சுன்னா கண்ணு இருக்கும், ஆனால் பார்க்காது. அப்போ பார்த்தது யார்? ஸோ இது மாதிரி உங்களுக்குள்ளே சிந்தனை பண்ணி ஆத்மான்னு நிச்சயப்படுத்துங்க. அடுத்தது, ஆத்மாவின் தந்தை தான் இறைவன், சிவன். அவரும் ஒரு ஆத்மா, அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா, அதனால தான் பரமபிதான்றோம். அவரை தான் அல்லாஹ் முஸ்லீம்கள் சொல்கிறோம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நானும் உடல் கிடையாது, ஆத்மா, இறைவனும் ஒரு ஆத்மா. நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், இறைவன் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்க்க பார்க்க இந்த இடம் துடிக்கும். என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட வந்து சக்தி வருது. எந்த அளவுக்கு சக்தி வருதோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. அப்போ என்ன ஆகும்? காமம் இருக்காது இல்லையா? அப்போ கல்யாணம் ஆகியிருந்தாலும் இப்போ வந்து இறைவனுக்கு நேரடியாக குழந்தை ஆகிட்டோம். நானும் இறைவனுடைய குழந்தை, என்னுடைய மனைவியும் இறைவனுடைய குழந்தை. அப்போ ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஆண் பெண் யார்? சகோதரன், சகோதரி இல்லையா? ஸோ இப்போ இந்த உறவு மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் கூடவும். இப்போ மனைவி கிடையாது, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி எதுவும் கிடையாது. எல்லாம் சகோதரர் தான், சகோதர ஆத்மாக்கள். இறைவனோட மட்டும் புத்தியை இணைக்கிறோம். இறைவன் மட்டும்தான் நமக்கு எல்லா உறவும். இறைவன் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறோம். அப்படி இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அதான் இறைவன் சொல்கிறார், நான் தான் உண்மையான இயற்கையாகவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறேன். மற்றபடி நீங்கள் என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணாலும், கருத்தடை சாதனம் யூஸ் பண்ணாலும் மக்கள் தொகை குறையாது. குறைஞ்சா இருக்குது மக்கள் தொகை, அது ஏறிட்டு தானே இருக்குது இல்லையா? அப்போ ஏன்னா இங்கேருந்து ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே வந்தே ஆகணும். ஸோ இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு ஆத்ம உணர்வில் இருந்து உங்களுடைய கடந்த ஜென்மத்து பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிட்டிங்க இறைவனை நினச்சி அப்படின்னா சொர்க்கத்துக்கு முதலே வந்துடும். அது கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டோன்னா கொஞ்சம் லேட்டாக வரும். இந்த ஞானமே எடுக்கலை, இறைவனை நினைக்கிறதே இல்லைன்னா நரகமான பிறகு தான் வரும். ஸோ முதலாக வரவங்களும் மறுபிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், யாரும் திரும்பி போக முடியாது. அது இல்லாமல் நடுவில் வேறு நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால தான் மக்கள் தொகை ஏறிட்டே இருக்குது. இப்போ இறைவன் சொல்கிறாரு, அது ஏறட்டும், அதனால் கஷ்டத்தை அனுபவிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் மூலமாக மக்கள் தொகை ஏறக்கூடாது, உங்கள் மூலமாக எந்த பாவமும் நடக்கூடாது. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து நீங்கள் சுத்தமாக விலகிருங்க. இப்போ இறைவன் இப்போ காமத்தை வெல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குறதுடைய நினைவு தான் அடுத்தது. இந்த 5000 வருஷம் ஒரு கல்பம், இந்த கடைசி 100 வருஷம் நடக்கிறதுடைய நினைவு தான் அடுத்த கல்பத்தில் பக்தியில் வருது. கரெக்டாக சொல்லணும்னா இதனால தான் இந்து மதத்தில் அடிக்கடி பிரம்மச்சரிய விரதம், சபரிமலைக்கு போனால் பிரம்மச்சரிய விரதம் இது மாதிரி கடைபிடிக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் கன்னிகாஸ்திரின்ட்டு. ஸோ நிறைய மதங்களில் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே இப்போத்தைய நினைவு தான். ஆனால் இதை பற்றி கவலைப்படலை. அதோ உலகமே அழிய போகுது இல்லையா? அழிஞ்சு இந்த பூமி சொர்க்கம் ஆகும் இன்னும் சில வருடங்களுக்குள்ள.
ஸோ அதனால் இந்த நேரம் நீங்கள் குழந்தை பெற்றாலும் அது வளர்றதை நீங்கள் பார்க்க முடியாது, உலகமே இருக்காது. அதேமாதிரி நிறைய பணம்னு சேர்த்து வச்சா அது உங்கள் குழந்தை பேர குழந்தைலாம் சாப்பிடாது. ஏன்னா அவ்வளோ நாளைக்கு உலகம் இருக்க போகிறதில்ல அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இதே ஞானம் தான் பைபிளில் வரும். பைபிளில் பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கிறவன் அதை மற்றவன் சாப்பிட்டு அழிக்கிறத தான் பார்த்துட்டு இருப்பான், அவனால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அடுத்தது கர்ப்பிணி, அந்த கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இயேசு கேட்கும்போது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ. ஏன்னா அவ்வளோ உலகம் அழியும் போது நமக்கு ஏதோ ஒன்று கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் நம்மளுடைய குழந்தைக்கு, நம்மளுடைய மனைவிக்கு, நம்மளுடைய அம்மாவுக்கு, நம்மளுடைய சகோதரிக்கு எப்படி துடிக்கும். சரி, அம்மா சகோதரி அது நம்ம கணக்கு கிடையாது, அது யாரோ பேத்து போட்டாங்க. ஆனால் நம்ம மூலமாக ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருதுன்னா எப்படி துடிப்போம். ஸோ அதுக்காக தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானமே. காமம் தப்புன்னு சொல்கிறதுக்காக தான் அவர் கொடுத்த ஞானமே அதுதான். அதுக்காக தான் அவரை கொலை பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்களா, அவங்களுக்கு புரியலையா, அல்லது ஏற்றுக்க மனசு இல்லையா தெரியல. ஆனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா இதை சொல்கிறது நாங்கள் கிடையாது, இறைவனே சொல்கிறார். இறைவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, மனிதர்களுக்கு உண்மை தெரியாது. அதனால் அவங்க சொல்கிறது இயற்கையாகவே பொய்யாக தான் இருக்கும். ஸோ அப்போ திரிசூலம் அப்படிங்கிறது என்னது? 3 கால ஞானம். நான் தான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தேன், உதாரணத்துக்கு ஸ்ரீ நாராயணனாக இருந்தேன். அடுத்தது நரகத்தில் வரும்போது அந்த நாராயணனுக்கு பூஜை பண்ணுற பூஜாரியாக நானே மாறிட்டேன். இப்போ இறைவன் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை சொல்லிட்டார். இன்னொன்று, இந்த 5000 வருஷத்தில் என்ன நினச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்போ 5000 வருஷம் முன்னாடி நீ நாராயணனாக இருந்தேன்னா மறுபடியும் நீ நாராயணனாக தான் பிறக்கணும். ஸோ கடந்த காலமே உனக்கு எதிர்காலமாகுது அப்படின்னு 3 கால ஞானமும் சொல்லிட்டார். மற்றபடி இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கெலாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு நீ செய்த பாவங்கள். ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும். அப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இரு, கூடவே இறைவன் சொல்கிற ஞானத்தையும் கேட்டுக்கிட்டே இரு. இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. ஸோ அந்த தியான நிலையங்களுடைய முகவரி வேணும் அப்படின்னாலும், இன்னொன்று அதே விஷயம் யூடியூப்லேயும் போடுறோம், முரளி அப்படின்ட்டு. ஸோ அது பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லாட்டினாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் டெய்லியும் அந்த முரளி வீடியோ லிங்க்கும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களுடைய முகவரியும் அனுப்புவோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் +91 98 946 71743. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவித்து ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல இறைவனுக்கு உதவியாக நாங்கள் இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.